மௌலவி பிஜே அவர்கள் என்னோடய ஃபஸ்ட்டு மறுப்பில் என்ன செஞ்சிருந்தாருண்டா, நான் வந்து இந்த விமர்சனங்களை வைக்கிறேன், நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கூடாது, அது பிழையானது, அவர் கண்ணியமானவர், விமர்சனம் இருந்தால் கூட அந்த விமர்சனங்களை வந்து சரியானதில் சொல்லிக்கணும், சரியான அறிவிப்பாளர் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கணும், அதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஜனாதிபதிக்கு 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க, இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை. யாரு? அகல பைத்து வேஷம் போடக்கூடியவர் தொழுகை நடத்தலை. அகல பைத்து வேஷம் போடக்கூடியவர் தொழுகை நடத்தலை. அகல பைத்து வேஷம் போடக்கூடியவர் தொழுகை நடத்தலை. மௌலவி பிஜே என்ன சொல்கிறார், நான் அலி ரலியல்லாஹு அஹ்லுல் பைத் வேஷம் போட்டவர்னு ஏன் தெரியுமா சொன்னேன் என்று விளக்கம் சொல்கிறார் பாருங்க. அகல பைத்து வேஷம் போடுறவர்னு சொல்கிற வாசகத்தை வச்சு விளங்குறீங்களா? முதல்ல அகல பைத்தில் என்ன? அகல பைத்தில் வந்து மருமகன்லாம் வருவாங்களா? அகல பைத்து என்பதில் உங்கள் மகனை வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது பெண்ணுங்க அகல பைத்து ஆகுமா? உங்கள் மகன் அந்த பொண்ணு சேர்ந்து பெற்ற புள்ள வேண்டாம் உங்கள் அகல பைத்தில் வருமே தவிர, உங்கள் குடும்பத்தில் வருமே தவிர, மருமகன்னா அகல பைத்தில் வருவாங்களா? உலகத்தில் எங்கேயாவது வருவாங்களா? என்ன அது முறிந்து போகக்கூடிய உறவு. இன்றைக்கி என் மகனுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுப்போம், முடிஞ்சிட்டாங்கன்னா இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ கல்யாண உறவு என்பது ரத்து செய்வதற்கோ தொடர்வதற்கோ சந்தேகத்துக்கு உள்ள ஒரு உறவு முறை. அது பிள்ளைங்கிற உறவு வந்து மாறாத உறவு முறை. அகல பைத்துன்னு எதை சொல்லணும்னு சொன்னால் மாறாத உறவு சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரில் அகல பைத்துன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் அவங்கள யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, மறுவாழ்க்கை செய்யக்கூடாதுன்றலாம் அந்த கண்டிஷன் இருக்கிறனால சொல்லுவோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இப்போ அகல பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் ஃபாத்திமா அகல பைத்து தான். ஃபாத்திமா கல்யாணம் பண்ணனா அலி அகல பைத் ஆவாரா? எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன்? அகல பைத் வாசங்கிறான். இவர் எப்படி அகல பைத் ஆவார்னு? ஃபாத்திமா அகல பைத் ஆவாங்க, ஹசன் ஹுசைன் அகல பைத் ஆவாங்க. இவர் அகல பைத் ஆவார்னா உஸ்மான் ஆக மாட்டேங்கிறாரு. உஸ்மான் 2 மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அலி ரலியல்லாஹு அவர்கள் 1 மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. உஸ்மான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை கல்யாணம் பண்ணவர், ருக்கையாவையும் உம்மு குல்சூமையும் கல்யாணம் பண்ணவர். அப்போ 2 மகளை கல்யாணம் பண்ணவர் என் அகல பைத் போல. அப்போ அவர் அகல பைத்தான கொல்லப்பட்டிருக்கிறாரு. கொல்லப்பட்ட மகள பைத்தா சேர்ந்து அவர் ஏன் துடிக்கலன்னு அந்த அர்த்தம் வராதா? இது அகல பைத்துனா அகல பைத்து இல்லாமல் அகல பைத்துன்ற அந்த பில்டப் பண்ணதுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சு. அதையும் கூட வாதிப்பாங்க. அகல பைத் வேஷம் போடக்கூடியவர் என்று சொன்னதுக்கு காரணம் அகல பைத் இல்லாமல் அவர் தன்னை அகல பைத்துன்னு சொல்லிக்கொள்கிறாரே. அப்போது அதில் உண்மையிலே அலி ரலியல்லாஹு அகல பைத் இல்லையாம், ஆனால் அவர் அகல பைத்தான தன்னை சொல்லிக்கின்றாரு. அதுக்கு தான் நான் அகலுல் பைத் வேஷம் போடக்கூடியவன்னு சொன்னேன். அப்புறம் அலி ரலியல்லாஹு நடிச்சுக்கிறான். அகலு பைத் இல்லாமல் அவர் தன்னை அகலு பைத்துன்னு என்ன செஞ்சுக்கிறாரு சொல்லிட்டு. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு குஃப்ருன்னு சொல்கிறதுக்கு சமம் இல்லையா? தன்னை ரசூலுல்லாஹ்ங்கட கூட அகலுல் பைத் இல்லாமல் அகலுல் பைத்துன்னு சொல்லி கொண்டது. சரி, இதுக்கு என்ன மறுப்பு, இதுக்கு என்ன விளக்கன்னு கேட்டால் இதை கேளுங்க. நான் ஏச மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிவிடுறார். அப்போ இந்த விஷயத்தில் வச்சுக்கிட்டு இதில் வந்து இது உண்மை தான். அவர் வந்து அந்த அலி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஃபாத்திமாவும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த விஷயத்தை வந்து அவருடைய சிறப்புக்குரியதாக எடுத்துக்கொண்டுறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அகல ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பது இவங்க தான் என்று சொல்கிறாங்க. இவங்க மட்டும் தாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்று சொல்வது வந்து இவங்க தான். ஒரு ஆளுடைய குடும்பத்தார் என்று சொல்வது வந்து யாரை குறிக்கும் என்பதில் இந்த விஷயத்தை விளக்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டால், இந்த வழிகட்ட கூட்டத்தார்களும் ஷியாக்களும் இந்த பரேலவிகள் என்று சொல்லக்கூடிய கபர் வணங்குற கூட்டத்தார்களும் அலி அவர்களையும் அவங்க குடும்பத்தாரையும் போட்டுகிறோங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா, அகல பைத்துன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, அகல பைத்துனா வீடு, அகல பைத்துனா வீட்டுக்காரன் அர்த்தம். இந்த அகல பைத்துங்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய அகல பைத்தை நம்ம வந்து மதிக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய அகல பைத்து பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அலியை போற்றுவதற்காக வேண்டி இந்த ஒரு வாதத்தை வைப்பார்கள். அதனால இந்த அகல பைத்துண்டா என்னங்கிறது விளங்கிக்கொள்ளணும். அவரும் ஒரு அகல பைத்தில் வருவார் என்பது விஷயம் வேறு. ஆனால் அகல பைத்துன்ற விஷயம் வந்து எதுக்கு அகல என்று சொன்னாலும் அகல பைத்து என்றாலும் ஒரே அர்த்தம் தான். அதாவது என்னுடைய அகலி, என்னுடைய அகலு என்று சொன்னாலும், அகலு பைத்தி என் வீட்டுடையவர்கள் என்று சொன்னாலும் ஒரு அர்த்தம் தான். என்னுடைய குடும்பத்தார் என்பது எதை குறிக்கும்? என் மனைவி, என் மக்கள், அந்த மாதிரி உள்ளவங்களை குறிக்கும். அது என் வீட்டை சேர்ந்தவர்கள் என்பது அப்படி தான் எல்லாத்தையும் குறிக்கும். அப்போ அகல பைத்து அகலுங்கிற வார்த்தை வந்து மனைவிமார்களை நீக்கிட்டு அகல பைத்து சொல்லவே முடியாது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலிக்கும் ஆயிஷாவுக்கு சண்டை நடந்துன்னு சொன்னால் நம்ம அகல பைத்து பக்கம் நிற்கணும். ஆனால் முதல் அகல பைத்து ஆயிஷா தானப்பா, மனைவி தானே முதல்ல அகல பைத்து. அகல பைத்துனா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பது ஒரு மனிதனுடைய குடும்பத்தார் என்பதே மனைவிக்கு தானே ஃபர்ஸ்ட் சொல்லப்படுது. அப்புறமேல அவங்க மூலமாக உள்ள பிள்ளை குட்டிகளுக்கு 2வது தானே சொல்லப்படுகிறது. அவங்களும் வருவாங்க. அகல பைத்து ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரில் ஹசன் ஹுசைன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அலி ஃபாத்திமா இல்லைன்னு சொல்ல முடியுமா? குடும்பத்தார் தான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பது வந்து இவங்களை தான் குறிக்கும், அவங்க மனைவிமார்களை குறிக்காது, இன்னும் பலரை குறிக்காது என்று இந்த ஷியாக்களுடைய கூட்டம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஏராளமான அகல் பைத்துகளை எல்லாம் காஃபிராக்கி விட்டுருவாங்க. அதுக்காக வேண்டி இந்த இடத்துல வந்து நம்ம அகல பைத்துங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், அதனுடைய மீனிங் என்ன, அகல பைத்துங்கிறது குர்ஆன் ஹதீஸ்ல என்னென்ன அர்த்தத்தெல்லாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத விளக்கிக்கணும். இப்போ அகலுண்டாலும் அகல பைத்து ஒரே அர்த்தங்களை விளக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மது. ஆலு முஹம்மதுங்கிறீங்களா? ஆலு என்றாலும் அகலு என்றாலும் ஒரே அர்த்தம் தான். ஆலு முஹம்மதுனா முஹம்மதுடைய குடும்பத்தார் மீது ஸலவாத் சொல்கிறோம். முஹம்மதுடைய குடும்பத்தார் என்றால் யாரு? அப்போது இதில் என்ன சொல்கிறாருண்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அகல பைத்தில் வருவார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. சரியா? அலி வருவார் தான், அலி ரலியல்லாஹு அஹ்லுல் பைத்து தான், அதில் சந்தேகம் கிடையாது அப்படின்றாரு. இது எப்போ பேசினதுன்னா, இந்த புதுசாக ஒரு வருஷத்துக்குள்ளே போன நோம்பில் பேசினது அஹ்லுல் பைத்தில் வருவார்ண்டு. பக்கத்தில் அஹ்லுல் பைத் இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் எப்படி வருவாருண்டு? அப்போ பக்கத்தில் உள்ள சகோர் சிரிச்சு கேட்கிறார். பயான் கேட்குறாரான்னு தெரியும் எனக்கு. மௌலவி பிஜேட பயானை கேட்டிருந்தா
அவரே திருப்பி அந்த இடத்துல கேட்டிருக்கணும். போன தொடரில் தானே சொன்னீங்க நீங்கள் அஹ்லுல் பைத்தில் வருவார், சந்தேகமே இல்லை, மாற்று கருத்தே இல்லைன்னு. ஹசன் ஹுசைன் வருவார், அலி ரலியல்லாஹு வருவாங்க, அஹ்லுல் பைத்தில் வருவான்றதுல மாற்று கருத்தே இல்லைன்னு சொன்னீங்களே. இப்போ இந்த தொடரில் முஜாஹித் மௌலவி வேஷம் போடக்கூடியவர் அப்படி என்று சொல்லி நீங்கள் எப்படி அலியில் எனக்கு சொல்லுவீங்கன்னு கேட்டோன்னே அலி எப்படி அஹ்லுல் பைத்தில் வருவார்னு நீங்களே திருப்பி என்ன செய்றீங்க கேட்குறீங்க. எப்படி இது ஒரு வருஷம் தானே, அதுக்குள்ளே அலிலெல்லாம் கூட தொடர நோன்பு இதை முடிஞ்சு அலிலெல்லாம் தொடர் போகுது 49வது பாகம்னு நினைக்கிறேன். அந்த முழு தொடரே நான் கேட்டேன். எனக்கே ஆச்சரியமாயிருந்துச்சு இந்த பதில். அஹ்லுல் பைத் இல்லைன்னு எனக்கு மறுப்பு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் அஹ்லுல் பைத்தில் வருவாருன்னு இது கொஞ்சம் அலிரல்லாங்க எப்படி அஹ்லுல் பைத் இப்போ கேட்குறாரு தானே, மருமகன் எப்படி அஹ்லுல் பைத்தில் வர உஸ்மானே வரலேண்டு. மருமகன்ன்றதுனால தான் அலி ரலியல்லாஹு அஹ்லுல் பைத்தில் வந்தாங்களா? அது கூட முதல்ல விளங்கணுமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்து மனாஃப் ரைட்டா, அப்து மனாஃபுக்கு 4 பிள்ளைகள். அப்து மனாஃபுக்கு 4 பிள்ளைகள், ஒன்று முத்தலிப், ஒன்று ஹாஷிம். முத்தலிப் ஹாஷிம் ஒரு சைடில் வைங்க. இந்த பக்கத்தில் அதாவது நௌஃபல் அப்து ஷம்ஸ், நௌஃபல் அப்து ஷம்ஸ். அப்து ஷம்ஸில் பரம்பரையில் தான் உஸ்மான் ரதியுல்லாங்க, முஆவியா ரதியுல்லாங்க, மர்வான் இப்னு ஹக்கம் எல்லாம் அப்து ஷம்ஸில் பரம்பரையில் வரவங்க. இதில் நௌஃபல்ட பரம்பரையில் ஜுபைர் இப்னு முத்தையும். சரியா, அந்த இடத்துல முத்தலிபும் ஹாஷிமும். இந்த ஹாஷிம் வந்து பள்ளத்தாக்குள்ளே போன உடனே அடைச்சாங்க தானே, ஹாஷிம் பரம்பரையில் உள்ளவங்களை அந்த பள்ளத்தாக்கில் அடைச்சாங்க 9ஆம் ஆண்டு ஹிஜ்ரி, அந்த ஷேபு அபி தாலிப். அதில் பனு முத்தலிபும் போய் சேர்ந்துக்கினாங்க. நான் எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க அடைக்கிறீங்களா, அவங்களும் போய் சேர்ந்துக்கணும். இவங்க சேரலை, அப்து ஷம்ஸு நௌஃபல் சேரலை. ரசூல்லாங்கிட்ட பிற்காலத்தில் இஸ்லாமெல்லாம் வந்து பரவுற சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து கிடச்சோன்னே இந்த முத்தலிப் பரம்பரையில் உள்ளவங்களுக்கும், அப்து மனாஃப்ட பிள்ளைகளான முத்தலிப் பரம்பரையில் உள்ளவங்களுக்கும் ஹாஷிம் பரம்பரையில் உள்ளவங்களுக்கும் பங்கிடுறாங்க. அதே லிஸ்ட்டில் வரவங்க தான் முத்தலிப், ஹாஷிம், நௌஃபல், அப்து மனாஃப். இந்த நௌஃபலுக்கு அப்து மனாஃப்ட பரம்பரையில் வந்தவங்களுக்கு கொடுக்கல, அதில் உஸ்மான் ரலியல்லாஹு நிற்கிறாங்க, அது கொடுக்கல. அப்போ ஜுபைர் இப்னு முத்தையும் நௌஃபல் பரம்பரையில் வரவர், அப்து ஷம்ஸ் பரம்பரையில் வர உஸ்மான் ரலியல்லாஹு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. நாங்கள் போய் என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்போம், ஆத்தைத்த பன் முத்தலிப் ஒ தரக்தனா, பனு முத்தலிபுக்கு கொடுத்தீங்க எங்களே விட்டுட்டீங்களேன்னு போய் கேட்போம் அப்படின்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட போகிறாங்க, எப்படி விட்டுட்டீங்க, ஒரே 4 பேரும் சகோதரர்கள் தானே அப்படின்ட்டு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா பனு ஹாஷிம் பனு முத்தலிப் ஷைஉன் வாஹித். பனு ஹாஷிமும் பனு முத்தலிபும் ஒரே நபர்கள் தான், அவங்க 2 அல்ல. காரணம் மார்க்க ரீதியாக சப்போர்ட்டர்ஸாக அவங்க ஆரம்பத்திலேருந்து அதில் இருந்தவங்க, முழு கோத்திரமாக போய் என்ன செஞ்சவங்க, நின்றவங்க, என்னால் 2 ஒன்று தான் அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு முத்தலிபும் பனு ஹாஷிமும் ஒன்றுன்றாங்க. அதனால தான் இந்த 2 பரம்பரையில் வார எல்லாரையும் அஹ்லுல் பைத்துன்னுவாங்க. இந்த 2 பரம்பரையில் வார எல்லாரையும் அதில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களாம் அஹ்லுல் பைத்துன்னுவாங்க. இமாம் ஷாஃபி வந்து முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி அல் முத்தலிபி, முத்தலிபினா முத்தலிப் பரம்பரையில் வரவங்க இமாம் ஷாஃபி. அதனால் இமாம் ஷாஃபி என்ன செய்ய மாட்டாரா, சதகாலாம் எடுக்க மாட்டாரா, அந்த பரம்பரையில் வரவராண்டு. முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி அல் முத்தலிபி, சரியா, முத்தலபி அல்ல முத்தலிப், சரியா, முத்தலிபி இந்த சப்ஜெக்ட். அப்போது இதுதான் முத்தலிப்னு சப்ஜெக்ட். அப்துல் முத்தலிப் இல்லை, அப்துல் முத்தலிப் இல்லை, முத்தலிப், அப்துல் முத்தலிப்னு பேர் வந்தது பின்னால் ஒரு வேறொரு சப்ஜெக்ட் அது. சரி, இப்போது இந்த ஹாஷிம் இருக்கிறார் தானே, இந்த ஹாஷிம் பரம்பரையில் வாரவங்க எல்லாருமே அஹ்லுல் பைத், இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் எல்லாரும் அஹ்லுல் பைத்ன்றதுல சந்தேகம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாட புள்ள, அலி ரலியல்லாஹு அவங்க அபூ தாலிப்ட புள்ள, அலி ரலியல்லாஹு அபூ தாலிப்ட புள்ள, ரசூலுல்லாஹ் அப்துல்லாட புள்ள. இவங்க 2 பேரும் சகோதரர்கள், அப்படி தானே. அப்துல் முத்தலிபில் பிள்ளைகள் அபூ தாலிபும் அப்துல்லாவும் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் ஹாஷிம்ட புள்ள, அதனால தான் அவருக்கு அஹ்லுல் பைத். கல்யாணம் முடித்தாலும் இல்லாட்டி அஹ்லுல் பைத் தான் அவர். கல்யாணம் முடித்தாலும் முடிக்காத விட்டாலும் யார், அலி ரலியல்லாஹு அஹ்லுல் பைத். உஸ்மான் ரலியல்லாஹு இந்த பரம்பரையில் உள்ளவங்க, அபூபக்கர்லாம் உமர்லாம் வேறு சைடில் உள்ளவங்க. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுக்கு 3 மகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பெண் மக்கள், சரியா, ஜைனப், உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா, 4 பேர். ஃபாத்திமா முடித்தவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல் உம்மு குல்சூமே ருக்கையா முடித்தவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு இந்த பரம்பரையில் இல்லை, சரியா, பனு அப்து ஷம்ஸ் பரம்பரையில் போகிறவங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அஹ்லுல் பைத் இல்லைன்ட்டாங்க, முடிஞ்சுது. அடுத்த யார், ஜைனபை முடித்தவங்க அபுல் ஆஸ் இப்னு ரபி, அவரும் அப்து ஷம்ஸ். ரசூலுல்லாஹ்வோட 2 அதாவது 3 புள்ளைகளை முடித்தவங்க 2 அப்து ஷம்ஸ் பரம்பரையை சேர்ந்தவங்க, அபுல் ஆஸ் இப்னு ரபி, ஜைனபிட மருமகன். அப்போ அவங்க யாரும் மருமக்கள் யாரும் என்ன செய்யலை, இதில் வரலை அஹ்லுல் பைத்தில். அலி ரலியல்லாஹு மட்டும் தான் அஹ்லுல் பைத். அதனால் பனு ஹாஷிம் பரம்பரையில் வரவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா எல்லாம் முடிச்சோம், அதனால தான் அஹ்லுல் பைத்துண்டு. இது நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இதில் சுருக்கத்தை பிஜே அதில் பேசியிருந்தார் மௌலவி பிஜே. எதில் அலி ரலியல்லாஹு அஹ்லுல் பைத்துன்ற அதில் பேசுகிறாரு. மனைமார்கள் வருவார்கள், பனு ஹாஷிம் வருவாங்க, பனு முத்தலிப் வருவாங்க அப்படின்னு பேசுகிறார். அதில் தான் அஹ்லுல் பைத். உஸ்மான்லாம் வரலன்றதுக்கு இதான் ரீசன். ஷியாக்கள் வந்து அதை நிராகரித்த சப்ஜெக்டில் அவங்க மனைவிமார்களை வர விடமாட்டாங்க. இன்னும் ஹசன் ரலியல்லாஹு அவங்கள கூட டேமேஜ் பண்ணுவாங்க அந்த இது கொடுத்ததுக்கு. அந்த பாயிண்டெல்லாம் வேறு. அப்பாஸ் பரம்பரையில் உள்ளவங்களை அவங்க எடுக்க மாட்டாங்க. அது ஷியாக்களோட சப்ஜெக்ட். நீங்கள் ஷியாக்கா மறுப்பு சொல்லிட்டீங்க, சரியா, இல்லையே. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் அஹ்லுல் பைத் இல்லை என்று சொன்ன
அதாவது அஹ்லுசுன்னாவுடைய முதல் மனிதர். சரியா? அப்போது எப்படி நீங்கள் வந்து இந்த இதில் ஷியாவுக்கு எதிரான வட்டத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு நாசிபியா சிந்தனை போக்கு உங்கள்கிட்ட வெளிப்படுது. இதில் நீங்கள் நாசிபியா இல்லைன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். ஆனால் நாசிபியா சிந்தனை போக்கு தான் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு இவ்வளோ விரோதமாக செயல்படுற. நீங்கள் தான் அஹ்லுல் பைத்னு சொல்லி அடித்து பேசிக்கிறீங்க. அலி ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர் தான். மாற்று கருத்து கிடையாது, மாற்று கருத்து கிடையாதுன்றார். இங்கே என்ன சொல்கிறாரு? அது எப்படி வருவார்னு கேட்குறாரு. பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரர் என்ன செய்கிறாரு? ரெண்டும் சரிதான மாதிரி அது ஒன்று நான் நினைக்கிறேன். பயம் கேட்குறது இல்லையா அல்லது என்னன்னு விளங்கல. அது இப்போ இது தக்லீத் இல்லையா? இது எவ்வளோ பெரிய பிழை. அவர் எதை சொன்னாலுமா நீங்கள் அப்படி இருந்துட்டு அஹ்லுல் பைத் இல்லைன்றார். கருத்து முரண்பாடான விஷயத்தை பேசினா கூட பரவாயில்ல, அஹ்லுல் பைத் இல்லைன்றாரு. அதை கேட்டுட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இது என்னத்தை சொல்கிறது? இது தக்லீத் இல்லைன்னா எனக்கு தக்லீதுக்கு வேறு அர்த்தம் தெரியாது. சரியா? இது தக்லீத் இல்லைன்னா தக்லீதுக்கு வேறு ஒரு அர்த்தம்னு தெரியாது. இது ஒரு தவறான ஒரு போக்கினத்தை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.